இன்றைய காலகட்டத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மனதில் ஏற்படும் ஒருவித சந்தேகம் என்னவென்றால், குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறந்துள்ளதா இல்லது ஏதாவது பிறவி குறைபாடுடன் பிறந்துள்ளதா என்பதுதான் அவர்கள் மனதில் எழும் பொதுவான கேள்வி. அதாவது தாயின் வயிற்றில் கருவறையில் இருக்கும் பொழுது 5வது மாசத்தில் அனாமலி ஸ்கேன் என்று கண்டுபிடித்து அதிலே அதற்கு உண்டியான நிவாரணத்தை கொடுத்து விடுவார்கள். குழந்தை பிறந்தவுடன் பொதுவாக நாம் அதில் முக்கியமானதாக ஒன்று, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அடி வயிற்றில் ஒருவித வீக்கம் வரும். ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த விதை வீக்கமாக வரும். சில நேரத்தில் பெண் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு அடி வயிற்றில் ஒருவித வீக்கம் வரும். இதை நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றால் அவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வு சொல்வார்கள். யாராவது அதை நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி வீக்கம் இருந்தது என்று கூறினால் குழந்தை நல மருத்துவர்களை நீங்கள் அணுகலாம். அவர்கள் அது என்ன என்று உங்களுக்கு கண்டுபிடித்து சொல்வார்கள். அதற்கு உரிய சிகிச்சை எடுத்தால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு நல்லது ஒரு பூர்ண குணத்தை அளித்து விடலாம். முதலில் பிறந்த குழந்தைகளுக்கு நாம் அங்கு இருக்கும் ப்ராப்ளம் அந்த அடி வயிற்றில் வீக்கம், அந்த இன்வைனல் ரீஜன் சொல்லுவாங்க, அந்த இடத்தில் ஒரு வீக்கம், மேலும் ஆண்களாக இருந்தால் அந்த விதைப்பையில் வீக்கம், அது போன்று வரும். முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, அது ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஹெர்னியா இருக்கிறதா என்று பார்ப்போம். ஹெர்னியா என்பது என்னவென்றால், அங்கிருக்கும் மசில் வீக்னஸ்னால் வயிற்றில் இருக்கும் அந்த குடல், கொழுப்பு, சிறுகுடல், மலக்குடல், இது போன்ற விஷயங்கள் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஓவரி, இந்த வீக்னஸ் மசில் வழியாக கீழே இறங்கும். ஸோ இதை நாம் குழந்தை பிறந்த உடனே நாம் அதை கண்டறிந்து அந்த குழந்தைக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய வேண்டும். ஏன்னா நிறைய நேரத்தில் பெற்றோர்கள் அது குழந்தை பிறந்த உடனே கண்டுபிடித்து விடுவார்கள். சில பேர் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் மாதிரி தள்ளிதான் கண்டுபிடிப்பார்கள். எப்போதாக இருந்தாலும் குழந்தை நல அறுவை சிகிச்சை நிபுணர்களை சந்திச்சு அவர்களிடம் ஆலோசனை பெற்று அந்த குழந்தைக்கு ஒரு அறுவை சிகிச்சையை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். முதியோர்களுக்கு நம்ம அடல்ட் ஏஜ் குரூப்ல பண்ற ஹெர்னியா மாதிரி இது கிடையாது. அங்க இருக்க மசில் மட்டும் நம்ம டைட் பண்ணிடுவோம், அந்த ஹெர்னியாவை குறைத்து விட்டுட்டு அதை மீண்டும் வயிற்றுக்குள்ளே செல்கிறோம். காரணம் என்ன என்றால், குழந்தை பிறந்தவுடன் இது போன்று ஹெர்னியாக்கள் நம்ம பார்க்கும்போது உடனடியாக அதை அறுவை சிகிச்சை செய்து சரி செய்து விட வேண்டும். இல்லை என்றால் பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஹெர்னியா ரொம்ப நேரம் கீழே இருந்தால் நிச்சயமாக அந்த ஹெர்னியா உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். சில நேரங்களில் அந்த கருமுட்டை பகுதி அழுகுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே போன்று சில நேரத்தில் விதை இறங்காமல் இருக்கும். அதுவே ஹெர்னியா போன்று உங்களுக்கு பிரதிபலிக்கும். அந்த விதையும் சில நேரங்களில் அழுகுவதற்கு வாய்ப்பாக உள்ளதால் இதை குழந்தை பிறந்த உடனே, ஒரு நாள் குழந்தையாக இருந்தாலும் அதை உடனே ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து அதை நாம் சரி செய்து விடலாம். மேலும் இது லேப்ராஸ்கோபிக் முறையிலும் சிறிய அறுவைக்குவதற்கு இந்த மருத்துவமனை நாங்கள் செய்கிறோம். இது உங்களுக்கு லேப்ராஸ்கோபிக்ன்றது 2 mm to 3 mm என்ற போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிறிய துவாரம் வழியாக அந்த மினிமல் அக்சஸ் சர்ஜரி மூலம் அதை சரி செய்து விடலாம். குழந்தைகள் அதே போன்று பார்க்க அந்த விதைப்பையில் நீர் தேங்கிவிடும். அதை ஹைட்ரோசில் என்று சொல்லுவார்கள். இது மருத்துவத்தில் என்ன சொல்லலாம், ஹைட்ரோசில் அடல்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது அறுவை சிகிச்சை செய்து விடுவோம். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செய்வதில்லை. அதுக்கு கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட், அட்லீஸ்ட் ஒரு 1 year ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுப்போம். இந்த 1 year வெயிட்டிங் பீரியடில் அந்த ஹைட்ரோசில், அதாவது அந்த விதையை சுற்றி நீர் தேங்கி இருக்கும். அது நிச்சயமாக 1 yearக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அந்த வாட்டர் எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிவிடும். ஸோ எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது. சில நேரங்களில் அது போன்று நடைபெறவில்லை என்றால் 1 year கழிச்சு நீங்க நிச்சயம் ஹெர்னியாவுக்கு என்ன ஆப்ரேஷன் நாம் செய்கிறோமோ அதே போன்ற ஆப்ரேஷன் இந்த ஹைட்ரோசிலுக்கும் செய்து மேலும் அது வீங்காமல் நாம் தடை செய்து விடலாம். குழந்தை பிறந்தவுடன் மருத்துவர்கள் ஆலோசனைத்து அவர்களுக்கு, நீங்கள் மருத்துவர்களை சந்திக்க போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் மாதாந்திர நீங்கள் வேக்சின் போட போவீங்க. அந்த டைம் உங்கள் குழந்தைக்கு இது போன்ற குட்டி குட்டி பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா என்று மருத்துவர்களை கலந்து ஆலோசித்து இதற்கு உண்டான தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இது போன்ற சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு பின்னாளில் பெரிய ப்ராப்ளமாக வராமல்
ஆரம்ப கட்டத்திலே தடுத்து விடலாம். நன்றி.